நான் விதைக்கணும், விதைச்சிட்றேன். நான் உழணும், உழுதுட்டேன். பண்படுத்திட்டேன். விதைக்கணும், விதைச்சிட்டேன். என் வேலையை செஞ்சுட்டேன். செய்யாமல் இருக்க முடியாது. நீ ஒன்றும் பண்ணாத, நான் பார்த்துட்டு நீ தூங்கு நான் சொன்னார். அப்படிப்பட்ட போதனெல்லாம் பைபிளில் கிடையாது. நீ இங்கே கேட்டுட்டு அப்படி போய் சொல்லக்கூடாது. பாஸ்டர் தான் சொன்னார், நீ வேலை செய்கிறத காட்டிலும் தூங்கிட்டு இருக்கும்போதே கர்த்தர் உனக்கு அதிகமாக தருவார் அப்படின்னார். அதனால் நான் இன்னிலேருந்து வேலையிலேருந்து நின்று போகிறேன், தூங்கி எந்திரிக்க போகிறேன், கர்த்தர் தூங்கும்போது தருவார். ஆமாம், ஒன்றுமே விதைக்காம தூங்குனீங்கன்னா என்ன கிடைக்கும்? காலையில் வெறும் வயிறு தான் கிடைக்கும். நான் செய்ய வேண்டியதை செய்யணும். வேற வசனம் முட்டாள்தனத்தை போதிக்கிறது இல்லை பாருங்க. நான் செய்ய வேண்டியதை செய்யணும். ஆனால் நான் செய்ய வேண்டியதை செஞ்சிட்ட பிறகு நான் என்னதான் உழுதாலும், என்னதான் பண்படுத்தினாலும், என்னதான் விளைச்சாலும் விளைய பண்ண என்னால் முடியாது. தலைகீழ நின்னாலும் விளைய வைக்கிறது என்னால் முடியாது. விளைச்சல் என்னால் உண்டாக்க முடியவே முடியாது. அது கர்த்தருடைய வல்லமையினால தான் உண்டாகிறது. அப்போ அவருடைய பங்கு எவ்வளோ முக்கியம் பாருங்க. இவ்வளோ விதையை விதைக்கிறவன் ஒரு மூட்டையில் கொண்டாந்து விதைக்கிறான், 2-3 மூட்டையை கொண்டாந்து விதைக்கிறான் சில ஏக்கர்களுக்கு. ஆனால் எதிர்பார்க்குறா இத்தனை மூட்டை வரும்னு. எத்தனை மூட்டை வரும்? இது அப்படியே மல்டிப்ளை ஆகி பெருக்கி எத்தனையோ மூட்டையா, டசன் கணக்கான மூட்டையில் வந்து முடியும் அப்படின்னு நினைக்கிறான். யார் அதை உண்டு? அந்த அற்புதத்தை செய்கிறது யார்? இவன் கொடுத்த அந்த விதையை எடுத்து அதன் மூலமாக பல மூட்டைகளை வந்து உண்டாக்கி தர்றது யார்? இவன் ராத்திரி முழுக்க விழிச்சிருந்து விளையுதான் பார்க்கறதுனால நடக்காது. இவன் தூங்கும் போதே அங்கே கர்த்தர் என்ன பண்றாரு? விளைய பண்ணுகிறார்.